வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையில் தனது எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றி முழு உலகுக்கும் நன்மை பயக்கும் என இலங்கை பிரதமர் பாராளுமன்றத்தில் வாழ்த்து. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை தாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என புளொட் தலைவர் தெரிவிப்பு. இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். முல்லைத்தீவில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் இன்று புதன்கிழமை அதிகாலை ராமேஸ்வரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவில் இருந்து மன்னாருக்கு சென்று மன்னாரில் இருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக படகில் புறப்பட்டு இன்று புதன்கிழமை அதிகாலை ராமேஸ்வரத்தை அடுத்த சேலாங்கோட்டையை சென்றடைந்துள்ளனர். தாய், தந்தை மற்றும் 4 பிள்ளைகள் உள்ளடங்கலாக 6 பேர் இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளார்கள். இலங்கை தமிழர்கள் 6 பேரையும் மீட்ட மரைன் போலீசார் மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 30ஆக உயர்ந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றி அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மற்றொரு இழப்பீடு வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இறுதிச் சடங்குக்காக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில எல்லாவலவின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் 71 வீடுகள் முழுமையாகவும் 93,770 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மதிப்பீடு பணிகள் முடித்த பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் இலங்கையில் தனது எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஊடாக ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதாக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளடங்களாக 50க்கும் மேற்பட்ட புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க உள்ளதாகவும் குறித்த நிறுவனம் அறிவிக்கின்றது. இந்த திட்டத்திற்காக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் சுமார் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் தமது நாட்டுக்கு அடுத்தபடியாக சில்லறை பெட்ரோலிய விநியோக செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற வெற்றியின் ஊடாக புதிய வெற்றிகளை கண்டறிவதற்கு இந்தியாவுக்கு இயலும் என்று நம்புவதாக இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற உரையின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிக சனத்தொகை கொண்ட இந்தியா ஆசிய நாடுகளோடு கொண்டிருக்கக்கூடிய நட்புறவு, ஒற்றுமை, இலங்கைக்கும் இருக்கக்கூடிய செயல்திறன் மிக்க ஒத்துழைப்பு இந்த சந்தர்ப்பத்திலே மிக கௌரவமாக நினைவு கூறப்படுகிறது. பிரதம அமைச்சர் பெற்ற வெற்றியின் ஊடாக புதிய வெற்றிகளை கண்டறிவதற்கு இந்தியாவுக்கு இயலும் என்று நம்புகின்றேன். சமாதானம், அபிவிருத்திகளினுடைய புதிய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு இந்தியாவுக்கும் முழு உலகுக்கும் அதன் நன்மைகள் கிடைக்கப்பெறும் வகையிலே இதற்கான வெற்றிகளை பெறுவதற்கு முடியும் என்றும் நம்புகின்றேன். அதற்கு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஆகவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெடுங்கால இருதரப்புகளுக்கு இடையில் இருக்கின்ற பரஸ்பர பிணைப்புகளையும் விருத்தி செய்வதற்கு இயலும் என்றும் நம்புகின்றோம். நரேந்திர மோடிக்கு கிடைக்கப்பெற்ற வெற்றிக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்பெற வேண்டும். அதற்கு பிரதம அமைச்சர் என்ற வகையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிடும் என்றும் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து செய்தது போல் அனைவரும் ஒன்றாக இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியவின் ருவன்வெல்ல இல்லத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வங்குரோத்து அடைந்துவிட்டதாக அறிவித்திருக்கும் அரசாங்கத்தினால் மக்களுக்கு எவ்வாறு இந்தளவு சலுகைகளை வழங்க முடியும் என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். ஒருமைய ஆஸ்வசம அரிசி மானியம் வழங்கும் திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தபோது ஏன் செயற்படுத்தப்படவில்லை என்றும் கேட்கின்றார்கள். சரியான கொள்கையின்படி செயற்பட்டதனால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக சமூகத்தின் நம்பிக்கையினை வென்றெடுத்ததுடன் 2 வருடங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மிகவும் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது. வரி அதிகரிப்பு இலகுவானதாக இருக்கவில்லை. ஆனால் அது மட்டுமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஒரே வழியாக விளங்கியது. நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு அனைவரிடத்திலும் கோரிக்கை விடுத்திருந்த போதும் ஒரு சிலர் அதற்கு முன்வரவில்லை. முடிந்தளவில் நான் எல்லோரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு முன்னோக்கி சென்றேன். முதன்முறையாக அரசியல் சாராத அமைச்சரவை ஒன்று அமைக்கப்பட்டது. கட்சி பேதமின்றி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெடுப்பு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டோம். குறுகிய மனப்பான்மை இன்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம்.
எரிபொருளும் உரமும் கிடைத்தாலும் நல்ல விளைச்சல் கிடைத்தாலும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் இன்னமும் முழுமையாக விடுபடவில்லை. இந்த ஆண்டு இறுதிக்குள் வங்குரோத்து நிலையிலிருந்து மீளக்கூடிய சாத்தியம் உள்ளது. ஆனால் அது போதாது என்பதோடு நமது நாட்டில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே எமது பொருளாதார இலக்குகளின்படி சர்வதேச நாணய நிதியத்தோடு உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டுமாயின் திட்டமிட்டபடி செயல்பட வேண்டும். எனவே நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அரசியலை ஒதுக்கி வைத்து நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்து செய்தது போல் நாம் அனைவரும் ஒன்றாக இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை தாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக ஊடகங்களுக்கு அறிக்கையூடாக அறிவித்துள்ளார்கள். குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளையும் சமூக வாழ்வின் எதிர்பார்ப்புகளையும் நாளாந்தம் முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகளையும் தென்னிலங்கை அரசியல் சமூகத்தின் தொடர்ச்சியான ஏமாற்றுத்தனங்களையும் உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியாகிய நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏனைய அங்கத்துவ கட்சிகளோடு இணைந்து ஏற்றுக்கொண்டதோடு அதனை முன்கொண்டு செல்வதற்கான முழு ஆதரவையும் வெளிப்படுத்தியிருந்தோம். அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தை ஒரு சில அரசியல் கட்சிகளினதும் ஒரு சில சமூக செயற்பாட்டு குழுக்களினதும் தீர்மானமாகவன்றி தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் அனைத்து தரப்பினரதும் ஏகோபித்த கோரிக்கையாக முன்னெடுப்பதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை தீர்மானங்களையும் மிகவும் காத்திரமான முறையில் வலுமிக்கதாக முன்னெடுக்க முடியும் என்பதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை பேசுபொருளாக ஆரம்பித்த காலத்தை விட இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தரப்பினரது அயராத முயற்சிகளால் அந்த கோரிக்கையின் ஆதரவு தளம் அதிகரித்து வருவதோடு கோரிக்கையின் நியாயத்தன்மையும் பரந்த அளவில் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலைமை மேலும் சிறப்புறவும் தென்னிலங்கையிலும் சர்வதேசத்திலும் அந்த கோரிக்கையில் உள்ள நியாயங்களை விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தவும் இயன்றளவில் மிக பெரும்பான்மையான தமிழ் தேசிய செயற்பாட்டு சக்திகளோடு இணைந்து முன்கொண்டு செயற்படுவது தமிழ் மக்களின் எதிர்காலத்திற்கு அவசியமானது என்பதை எமது கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களால் பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொண்டதோடு அதனை முன்கொண்டு செல்வதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்து மீன்பிடிப்பதை சற்று நிறுத்திக் கொண்டால் இந்த பிரச்சனையை இலகுவாக முடித்துக் கொள்வதற்கும் இருதரப்பும் விட்டுக் கொடுப்புடன் பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று வடமாகாண கடல் தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் தடைக்காலம் எதிர்வரும் 15ஆம் தேதியோடு நிறைவுக்கு வருவதைத் தொடர்ந்து அவர்கள் தடை செய்யப்பட்ட இழுவைமடி தொழிலை எமது கடற்பரப்பில் நுழைந்து முன்னெடுக்க உள்ளனர். இந்த நிலையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினை கட்டுப்படுத்த அரசு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதோடு அரசின் நடவடிக்கைகளுக்கு வடபகுதி மீனவர்களாகி நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம். எமது கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளதனால் நாங்கள் மீண்டும் ஒரு அறைகூவலை விடுக்கின்றோம். அதன்படி விட்டுக் கொடுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது உங்கள் நடவடிக்கையை பொறுத்துள்ளது என்று தெரிவித்தார். காலிமுகத்திடல் போராட்டத்தின் இறுதிக்கட்டத்தின் போது கோட்டாபய ராஜபக்சவை கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக போராட்ட செயற்பாட்டாளர்களில் ஒருவரான ஜிகான் மாலக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கோட்டாபயவை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் கோட்டாபயவை சோபித்த தேரர் காப்பாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். கோட்டாபயவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரு அழுது புலம்பி தலைவரை காப்பாற்றுமாறு சோபித்த தேரரிடம் கோரியதாகவும் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக்கொள்ள சோபித்த தேரர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் மற்றும் நாட்டில் இடம்பெறவிருந்த பாரிய இரத்த வெள்ளத்தை தாம் உள்ளிட்ட சிலர் தடுத்ததாகவும் செகான் மாலுக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் பற்றி குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் இங்கிலாந்தின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினர் தங்கள் விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்களை கொண்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடைபெற்று வரும் பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட 2வது நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கொமாண்டர் டொமினிக் மார்மி தெரிவித்துள்ளார். தமது விசாரணையின் ஒரு பகுதியாக தற்போது 2 பேரை கைது செய்துள்ளதாகவும் இந்த மிக கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் அதிகாரிகளின் முன்னேற்ற செயற்பாடுகளின் அடையாளமாக இது கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அனைத்து தீவிரமான வழக்குகளைப் போலவே வழக்கை தொடர்ந்து கட்டமைக்க முடிந்தவரை நேரில் பார்த்து சாட்சியங்கள் தேவை என்றும் இலங்கையில் உள்நாட்டு போரின் போது நடந்த இந்த சம்பவங்கள் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படாத தகவல்களை கொண்டிருப்பவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறும் இங்கிலாந்து போலீசார் கூறியுள்ளார்கள்.
விசாரணைக்கு உதவக்கூடிய நேரடி தகவல்களை கொண்டிருக்கும் எவரிடமிருந்தும் குறிப்பாக 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்தவர்கள் அல்லது அந்த நேரத்தில் இலங்கையில் வசித்த உறவினர்கள் அல்லது நண்பர்களை கொண்டிருந்தவர்கள் இந்த தகவல்களை வழங்கலாம் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் 2023 ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி தெற்கு லண்டனில் உள்ள முகவரியில் 60 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் இவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் 2001ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அரசியல் பேரணியின் போது 2 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 2000 ஆண்டு ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் 2022 பிப்ரவரியில் 48 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த 2 சம்பவங்களும் 2017ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்பு போர்க்குற்றங்கள் குழுவுக்கு செய்யப்பட்ட குற்றங்களாக இருப்பதோடு இந்த குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக இங்கிலாந்து போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.